மாவிளக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போன வருஷமே போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து தேடி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா என்னோடய லிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் 1000 வீடியோஸ்க்கு மேலே இருக்கிறதுனால கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் புதுசாக நான் இப்போ செஞ்சு இது போன வாரம் நான் செஞ்ச மாவிளக்கு தஞ்சாவூர் மாரியம்மனுக்கு. அதுக்கு வந்து இந்த இப்போ ஒரு கப்பு காமிச்சேன்ல அந்த கப்பால் 2 கப்பு அரிசி எடுத்து நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சுட்டேன் நான். 4 மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து தண்ணி வடிகட்டுற பாத்திரம் இந்த மார்க்கெட்டில் விற்கிது இல்லையா, பிங்க் கலரில் காமிச்சேன் பாருங்கள், அதில் வந்து நல்லா வடிய விட்டுடுங்க. தண்ணியை சுத்தமாக ட்ரை ஆக்கிட்டு அந்த அரிசியில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும்போது அதை வந்து ஒரு 2 கைப்பிடியாக சின்ன கப்பில் மிக்சி கப்பில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் ஆக்கிக்கோங்க. இந்த தட்டு வந்து நான் மாவிளக்கு பிசைகிறதுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். மாவிளக்கு பிசைகிறதுக்கு இல்லைன்னா சாமிக்கு தேங்காய் திருவுறதுக்கு மட்டும்தான். பூஜைக்கு எதுவும் தேங்காய் திருவணும் அப்படின்னா மட்டும்தான் அந்த தட்டை யூஸ் பண்ணுவேன். வேறு எந்த ஒரு இதுக்கும் நான் சாப்பிட்றதுக்கெலாம் யூஸ் பண்ண மாட்டோம் இந்த தட்டு. அதுக்கு தான் நான் அந்த தட்டை காமிச்சேன். அந்த தட்டில் நல்ல நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த பச்சரிசியை. இது வந்து பச்சரிசி தான், அது வேறு எந்த அரிசியும் எடுக்கக்கூடாது. அதில் வந்து ஏலக்காய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்குன்னா போடுங்க, இல்லை ஏலக்காய் தூள் பிடிக்காதுன்னா போடாதீங்க. ஏலக்காய் வாசனை ஏலக்காய் போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் பாரிஸ் அமிர்தத்தில் வந்து ஜாகரி பவுடர்னு விற்கும், அதை போடலாம். அப்படி இல்லைன்னா ப்ரௌன் சுகர்னு விற்கும், பவுடராகவே இருக்கும். அதை யூஸ் பண்ணுறது நல்லது. அதில் கல் மண்ணெல்லாம் இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து ப்ரௌன் சுகர் தான் போட்டிருக்கேன். அதோட நெய் கலக்கிறேன். இதில் ஒரு ட்ராப் கூட நீங்கள் தண்ணி கலந்து இந்த மாவை பிசையவே கூடாது. நெய்யில் உள்ள ஈரப்பதமும் அந்த வெள்ளத்தூளில் இருக்கிற ஈரப்பதமும் தான் சேர்த்து இந்த மாதிரி உருண்டையாக அழகாக 2 உருண்டையாக எடுத்துக்கணும். எங்கள் ஊரில் வந்து 2 உருண்டை செய்கிறது தான் வழக்கம், சிங்கிளாக வைக்க மாட்டோம் நாங்கள். 2 உருண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி அழகாக உருட்டி எடுக்கணும். எனக்கு ஒரு கையால் உருட்ட வரல. சில பேர் சொல்கிறீங்க 2 கையால் செய்யாதீங்க அப்படின்னு. அதுவும் நம்ம கை தான். ஏன்னா எல்லாம் சுத்தமாக கழுவிட்டு தான் நான் எல்லாமே செய்வேன். எனக்கு செய்ய வரல. ஒரு கையால் உருட்டுறது வந்து ஷேப் அழகாக வராதுன்றதுனால 2 கை யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து நம்ம விரலாலேயே இந்த மாதிரி குழி பண்ணிக்கலாம். இது எதுக்காக நான் அந்த குழி பண்ணுறேன்னா, நெய் போட்டு திரி போட்டு சாமிக்கிட்ட வச்சு விளக்கேற்றணும். இது வந்து நான் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வீட்டிலேயே செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுறோம். ஏன்னா கோயிலில் போய் வச்சு செய்கிறதுக்கு நமக்கு வசதிப்படாதுன்றதுனால வீட்டிலேயே எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே திரி போட்டு நெய் ஊற்றி தான் விளக்கேற்றி விடணும். விளக்கேற்றி பூவெல்லாம் சுற்றி வச்சு அப்படியே சாமிக்கிட்ட வச்சு எடுக்க வேண்டியது தான். மாவிளக்கு கொண்டு போனீங்கன்னா மாவிளக்குக்குன்னு தனி சீட்டு வாங்கணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக எப்படி மாவிளக்கு செய்யலான்னு சொல்லி கொடுத்துருக்கேன்.